முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன்னை யார் ஏமாத்தினாங்களோ, யார் உன்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட்டாங்களோ அவங்க ஆட்டமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. உன்னை துன்பப்படுத்தியவர்களும் துயரப்படுத்தியவர்களும் உன்னை காயப்படுத்தினவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் இப்போ அதுக்கான தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் நீ இழந்ததையெல்லாம் தாண்டி இப்போ இரட்டிப்பாக உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் உன் வாழ்விலிருந்து விலக்கி வச்சது நான் தான். இப்போது தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படாத. உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைகளை தூக்கி தூரமாக போட்டுட்டு உன்னுடைய செயலில் நீ கவனம் செலுத்து. நீ எந்த விஷயத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்துறியோ, எந்த விஷயத்தை அதிகமாக யோசிக்கிறியோ அதுதான் இன்னும் பெருசாக உனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், உன் கண்ணு முன்னால் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லது நடக்கணும்னு நினச்சின்னா கெட்ட விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டுமே நினைக்க பழகிக்கோ என் செல்லமே. எப்போதுமே மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இரு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையெல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை கொடுக்குறேன். உன் மனசில் ரொம்ப நாளாக நீ எதை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது அனைத்தும் சரியாகி உன் மன போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாக போகுது. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு தைரியமாக இரு. குழப்பமான உன்னுடைய சூழ்நிலை மாறி தெளிவான சிந்தனையும் நல்ல வாழ்க்கையும் உனக்கு அமையப் போகுது. உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் வசந்த காலத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு பண வரவையும் நான் உண்டு பண்ணுறேன். உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நிரந்தர வருமானமும் நல்ல வேலையும் உனக்கு கிடைக்க போகுது. நீ செய்கிற வேலையிலும் தொழிலிலும் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். கடனில் மூழ்கி தத்தளிக்கும் நிலை மாறும். கூடிய சீக்கிரம் உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து போய் நீ செல்வ வளத்தோட சந்தோஷமாய் வாழும்படி இந்த அப்பன் முருகன் அருள் செய்வேனே செல்லமே. அன்பும் கருணையும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் கூடவே இருந்து வழிகாட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற உயிர்களிடம் அன்பாக இரு. நீ பேசுகிற ஒவ்வொரு கனிவான வார்த்தையும் கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயங்களை நன்மைகளாக மாற்றி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நேர்மறையாக வாழ பழகு. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதே போல் எந்நேரமும் உனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நேரமே இல்லாதது போல் ஓடிக்கிட்டும் இருக்காத. அவ்வப்போது கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக உட்காந்து நிதானத்தோட ஒவ்வொரு விஷயங்களையும் யோசி. ஒவ்வொரு நாளும் நீ கவனத்தோடும் நிதானத்தோடும் எல்லா செயல்களையும் செய்யும்போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தான் கொடுக்குமேன்னு செல்லமே. உன் மனசில் நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன நினைப்ப, யாருக்கு என்ன நல்லதை செய்வேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்னை தவிர வேறு யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க தேவையில்லை. ஏன்னா நீ எந்த பயமும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய செயல்கள் சரியாக இருக்கும்போது மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் நீ மனம் குழம்பி தவிக்க வேண்டாம். இதுவா அதுவான்னு எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருக்கிறாய் அல்லவா? முதல்ல அதை நிறுத்து. எந்த விஷயமா இருந்தாலும் யோசிக்கணும். ஆனால் யோசித்து சீக்கிரமாகவே நல்ல முடிவை எடுக்கணுமேன்னு செல்லமே. அதே போல் முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக பலமுறை யோசிக்கலாம். முடிவை எடுத்த பிறகு அதை மறுபடி சரியாக வருமா நடக்குமான்னு யோசிக்கக்கூடாது. ஒன்றை முடிவெடுத்துட்டா தளராத மன உறுதியோட அதை அடைவதற்காக மட்டுமே நீ முயற்சி செய்யணும். எல்லா விஷயமும் நடக்கிறதுக்குன்னு சில கால நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். கால நேரம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலையும் எதுவுமே நடக்காது.
அப்படி உனக்கான நல்ல காலம் வரும்போது கண்டிப்பாக உன்னுடைய முயற்சிகளில் எல்லாம் நானே உனக்கு வெற்றியை கொடுப்பேன். அப்படி நல்லது நடக்கிற வரைக்கும் பொறுமையோடு இரு. நடக்குமா நடக்காதானெல்லாம் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. நிச்சயமாக இந்த அப்பன் கந்தனை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ கலங்காதே என் தங்கமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் உற்சாகமாக தைரியமாக இரு. அடுத்தடுத்து பல புது புது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நான் உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்க்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் என் செல்லமே. நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுத்து உனக்கான பண வரவையும் அதிகரிக்கிறேன். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக என்ன நடந்தாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு எதிராக நடக்கிற எல்லாமே தலைகீழாக மாறி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றுவதற்காக தானே இந்த அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை ஏமாத்தினவங்க ஆடின ஆட்டத்தையெல்லாம் முடிச்சு வச்சு இப்போ என் ஆட்டத்தின் மூலமாக அவர்கள் செய்கிற தவறை அவர்களுக்கு புரிய வைக்க தான் வந்திருக்கேன். சில நாட்களாகவே நீயும் பழனிக்கு வரணும், திருச்செந்தூருக்கு வரணும்னு யோசிக்கிற, ஆசைப்படுற. ஆனால் நீ நினச்சது நடக்காமல் தள்ளி தள்ளி போகுது, தாமதம் ஆகிறது அல்லவா? கூடிய சீக்கிரமே உன் மனசில் இருக்க உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் நான் வர வைக்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பயணம் நிச்சயம் மாறும். அது வரைக்கும் அமைதியா பொறுமையா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறுறத நீ பார்க்க தான் போற. நீ எதிர்பார்த்த செல்வமும் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேர்ந்துடும். இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். உன் கவலைகளை எல்லாம் மறக்கடிச்சு நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன். உன் எண்ணங்களில் கவனம் செலுத்து. தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து நீ உன்னை விடுவிச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உன் மனசு ஒன்று தான் உன்னை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்ன்றதை புரிஞ்சு வச்சிருக்கதானே. முதல்ல அலைப்பாயும் மனசை நிறுத்திக்கிட்டு உன் மனசுக்குள்ளே இருந்து நான் பேசுகிறேன் என்னுடைய குரலை கேளு. இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது என்னை மீறி எதுவும் தவறாக நடந்துராதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன்னை திருப்திப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை நீ மனநிறைவாக வச்சுக்கிட்டு வாழ பழகு. சோதனைகளை தாண்டி வேதனைகளை கடந்து நீ வெற்றியை பெறுவதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அதை தாண்டி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. கஷ்டமான சூழல்களில் தான் கூட இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது உனக்கே புரிய வரும். உண்மையாகவே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யார், நீ தோற்று போகணும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்க யாருன்றதையும் நீ சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என் செல்லமே. அதனால் கஷ்டங்கள் வரும்போது ஐயோ கெட்டது நடக்குதேன்னு யோசிக்காம கெட்டதிலும் உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை 4 மனிதர்களின் குணத்தை புரிந்து கொள்ள தயாராகு. நல்லவங்க எப்போதுமே உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நேர்மறை வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் கெட்டவங்க அவ்வளவுதான், உன்னால் முடியாது, உனக்கு சரியாக வராது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எதிர்மறையான வார்த்தைகளை பேசி உன்னை மனம் நோகடிப்பாங்க. கீழே தள்ளிவிட கீழே இறக்கிவிட முயற்சி செய்வாங்க. இதை வச்சே யார் நல்லவங்க யார் மோசமானவங்கன்றத நீ புரிந்து கொள்ளலாம் அல்லவா? சங்கடங்கள் வரும்போது நீ தடுமாறக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும்போது நீ தடமாறி போகவும் கூடாது. என் அருள் உன்னுடன் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கிட்டு மன வலிமையோட நீ முன்னேறி போக தயாராக இரு.
உன்னை யாராலும் ஆட்டி படைக்க முடியாத போது, அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி வைக்கணும்னு நினச்சி நீ அவங்க சொல்ல பேச்சை கேட்டு நடக்காத போது அவங்களுக்கு உன் மேலே எரிச்சல் வரும், வெறுப்பு வரும். உன்னை எதுவுமே செய்ய முடியலையேன்ற அந்த அவர்களுடைய கோபம் இன்னும் உன் மீது வெறுப்பாக மாறும். ஆனால் யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன் மேலே கோபப்பட்டாலும், எரிஞ்சு விழுந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத. உண்மையாய் வாழும் உனக்கு இந்த அப்பன் முருகன் அல்லவா துணையாக இருக்கேன். வயசு அதிகமாக அதிகமாக நீ நல்ல பண்புகளோடும் மரியாதையோடும் மாறணும், பக்குவத்தோடும் பொறுமையோடும் மாறணும். ஆனால் ஒரு சிலருக்கு எவ்வளோ வயசானாலும் கொஞ்சம் கூட இங்கிதமும் இருக்காது, மரியாதையும் தெரியாது, மதிப்பு கொடுக்கவும் தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்கும் இந்த உலகத்தில். நீ உன்னுடைய அறிவோட புத்திசாலித்தனத்தோட பக்குவத்தோட வாழ தயாராகு. என் அருளால் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். ஆயுதம் இல்லாமல் கூட ஜெயிக்கலாம், ஆனால் ஆர்வம் இல்லாமல் எந்த விதத்திலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நம்பிக்கையோடு இரு. நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் என் அருள் உனக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் இந்த அப்பன் முருகனை நம்பி இருக்கும் உனக்கு கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேனேன்னு செல்லமே. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீ மனசுக்குள்ளே சுமந்திக்கிட்டு இருக்க உன் பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விதத்திலும் தோல்வி உன்னை ஜெயிக்க நான் விடமாட்டேன். என் அருளும் உன் விடாமுயற்சியும் சேர்ந்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குமேன்னு செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் இந்த அப்பன் முருகன் ஏன் பொறுப்பில் விட்டுடு. இனி நடக்க போகிறதை நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் ஆனந்தத்தை உண்டு பண்ணுவேன்னு செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய நல்ல குணத்தை நீ யாருக்காகவும் மாற்றக்கூடாது. கல் எரிஞ்சவங்களுக்கும் கனியை கொடுக்கும் மரம் போல உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வெற்றியையும் உயர்வையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மனவேதனையை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்து தருவேன். நீ ஏமாந்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உனக்காக உதவி செய்ய இங்கே யாரும் வரமாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். உன் கஷ்டங்களிலிருந்து நீ தான் மீண்டு தைரியமாக எந்திரிச்சு நிற்கணும். இந்த உலகம் உன்னை குறை சொல்ல வருவாங்க, உனக்கு பழி சொல்ல வருவாங்க, ஆனால் உனக்கு வழிகாட்ட ஒருவரும் வர மாட்டார்கள் என்று செல்லமே. அதனால தான் உன்னை வழி நடத்தவும் வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன். என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துறேன். உன்னை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு துணை இருந்தால் நீ கீழே சரிஞ்சு விழுந்துடாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். உன் வாழ்க்கை முழுவதும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீ செய். மற்றவங்க சரி நினைக்கிறதையும் இப்படி தான் இதை செய்யணும்னு சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நல்வழியில் நடத்தி நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். உன் மன வலிமையை எல்லாம் ஒன்றாக்கி நீ எப்போதும் தைரியமாக துணிச்சலாக வாழ்க்கையை வாழணும். உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் வலியையும் போக்கி உனக்கான வலிமையை அருள வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய அணுகுமுறையையும் நீ ஒன்றாக நினைக்க வேண்டாம். உன் குணங்கிறது நீ யாருங்கிறத வெளிப்படுத்தும். உன்னுடைய அணுகுமுறை நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை வெளிப்படுத்தும். அதற்கான வித்தியாசத்தை புரிஞ்சு நடந்துக்கோ.